சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழி. ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்கிறது. சிலருக்கு இறை நம்பிக்கையாய், சிலருக்கு தன்னம்பிக்கையாய். இதற்கு மேலும் ஒன்று உண்டா என வினவிய வினாக்களுக்கு பதிலாகவே அமைந்தது இந்த வாழ்க்கை. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. பாசம் வைப்பது தவறில்லை, அதன் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் தவறு. கோபத்தால் வாழ்க்கையை தொலைத்தவர்களை விட நல்ல குணத்தால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம். மனம் கல்லாகும் வரைதான் வலிக்கும், கல்லான பின் உதடுகள் சிரிக்கும். நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டும் என்று கட்டாயமில்லை. சிலவற்றை மறந்தும் நிம்மதியாக வாழலாம். முயற்சி நிறுத்தப்படும் போதுதான் தோல்வியாகிறது, தொடரப்படும் போது அதுவே வெற்றியாகிறது. உங்கள் முயற்சியை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. பாசம் வைப்பது தவறில்லை, அதன் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் தவறு. கோபத்தால் வாழ்க்கையை தொலைத்தவர்களை விட நல்ல குணத்தால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம். போனதெல்லாம் போகட்டும், இனி புதிதாக தொடங்கலாம் இல்வாழ்க்கையின்னு நினைக்கும் போதுதான் போனதிலிருந்து சில நினைவுகள் எட்டி பார்க்க செய்யுது. நாம் ஆடிய ஆட்டமும் நடத்திய கூத்தும் ஒரு நாள் ஓய்வு பெறும். அப்போது கூடுகிற கூட்டம் சொல்லும் நாம் யார் என்பதை. வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள். வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது. வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரம் அல்ல. நம்மால் இயன்ற நன்மையை பிறருக்கு செய்வதே வாழ்வின் நோக்கம். எதை செய்தாலும் தரமாக செய்யுங்கள். அது வாழ்க்கையை சிரிப்பெல்லாம் மகிழ்ச்சி என்று அர்த்தம் இல்லை. வெறும் கவலையை மறைக்கும் முகமூடிதான். ரசிக்க தெரிந்தால் கருப்பு கூட அழகுதான், சிரிக்க தெரிந்தால் வெறுப்பு கூட அன்புதான். இந்த உலகம் ஆசையை தூண்டிவிட படைக்கப்பட்டது. அதனை நாம் ரசிக்கலாம், ஆனால் அதிலே மூழ்கிவிடக்கூடாது. நிஜங்களை மறந்து கற்பனையில் வாழ்ந்து நினைவுகளுடன் பயணம் செய்வதில் முடிந்து விடுகிறது மனித வாழ்க்கை. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம். மற்றவர்கள் அபிப்பிராயம் எல்லாம் தேவையில்லாத அணிதான். மிகவும் சரியானவை என்று நினைத்த முடிவுகளை மிகவும் தவறானவை என்று புரிய வைத்து விடுகிறது வாழ்க்கை. நன்றி.